கரெக்ட் தான். நான் கூட இப்போ ஈஸ்வரிக்காக தர்ஷனுக்காக யோசிச்சு தான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படி தான் யோசிச்சிருக்கீங்க. ஆனால் நம்ம இது வரைக்கும் அந்த பொண்ணோட பாயிண்ட்லேருந்து அந்த பொண்ணோட எண்ணத்துலேருந்து எதுவும் யோசிக்கலை. அப்படி யோசிக்காதப்போ தான் நம்ம ஒரு வகையில் அந்த பொண்ணு வாழ்க்கையில் தப்பான முடிவு எடுத்துட்டோமோன்னு ஒரு மனப்பான்மை எனக்குள்ளே இருக்குது. அந்த பொண்ணு அவளுக்கான வாழ்க்கையை வாழட்டுமே, அதான நியாயமும் கூட. அதுக்காகத்தான் இப்போ ஒரு ஏற்பாடு பண்ணி அவளை வெளிநாட்டுக்கு அனுப்பலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அவள் நாளைக்கு கிளம்ப போறா. வெளிநாடா? ஆமா, நான் ஃபாரின் போறேன். புது ஊர்ல புது லைஃப் வாழ போறேன். அது சந்தோஷத்தை கொடுக்குமான்லாம் எனக்கு தெரியல, ஆனா நிச்சயமா நிம்மதியா இருப்பேன். என்ன விட்டுருங்க. ஈஸ்வரி அம்மா எனக்கு அம்மா தான், இப்பவும் சரி எப்பவும் சரி. எனக்கு உங்க 2 பேர் மேலேயும் மரியாதை இருக்கு. ஆனா அந்த அன்புக்காக என் வாழ்க்கையை தியாகம் பண்ற அளவுக்கு முட்டாளா இருக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். உங்களை நம்ப வச்சு ஏமாத்திட்டேன்லாம் நினைக்காதீங்க. நான் ஏமாந்தது போதும்னு முடிவு பண்ணி நான் கிளம்புறேன். இதுக்கப்புறம் என்னை பார்க்கவோ பேசவோ ட்ரை பண்ண வேண்டாம். வாங்க சார். பார்கவி, ப்ளீஸ் எதையும் சொல்லி என்னை குழப்பிடாதீங்க. ஆல் தி பெஸ்ட். நல்லபடியா போயிட்டு வா. என் லைஃப்லயும் இப்படி ஒரு கட்டம் வந்துச்சு. நானும் ஒரு முடிவெடுத்தேன். அந்த முடிவை சரியாக்கிக்க தான் நான் இந்த நிமிஷம் வரைக்கும் போராடிட்டு இருக்கேன். ஜீவானந்தம் சார் சொன்ன மாதிரி தர்ஷன் வாழ்க்கையை யோசிச்சு நான் உன்கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசியிருக்கலாம். ஆனா ஒரு நிமிஷம் கூட உன் வாழ்க்கைய பணைய வச்சு நான் தர்ஷன் வாழ்க்கைய சரி பண்ணணும்னு யோசிச்சதில்ல. நீங்க 2 பேருமே நல்லா இருக்கணும்னு தான் எப்பொழுதுமே நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா உனக்கு பிடிச்ச மாதிரி அது அமையுமான்ற குழப்பம் உனக்கு இருந்தா உன்னை நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். நீ நல்லபடியா போயிட்டு வா. ஆனா ஒரு வார்த்தை சொன்னல, இனிமேல் என்ன பார்க்க வேண்டாம், பேச வேண்டாம்லாம். அப்படி மட்டும் என்ன விட்டுறாத. எனக்கு தர்ஷனோட கேர்ள் ஃப்ரெண்டா தான் உன்னை ஃபர்ஸ்ட் தெரியும். ஆனா இப்போ அது அப்படி இல்ல. நீ என் தங்கச்சி. நீ என்னை எப்படி நினைக்கிறேன்லாம் எனக்கு தெரியல. உனக்கு பிடிக்காத விஷயங்களை நான் செய்யறப்போ உனக்கு என் மேல கோபம் கூட வந்திருக்கலாம், எரிச்சல் வந்திருக்கலாம். ஆனா எனக்கு எப்பவும் உன் மேல அன்பு இருக்கு பார்கவி. அது என்னமோ தெரியல, நான் உன்னை என் தங்கச்சி மாதிரிதான் பார்த்தேன். அந்த உறவை நான் இழக்க தயாரா இல்ல, உன்னை விட்டு கொடுக்கவும் தயாரா இல்ல. புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு என்ன புரிய வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கிளம்பு. இனிமேல் திரும்பி பார்க்காம போயிட்டே இரு. இனிமேல் உன் லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்க போகுது. வாழ்த்துக்கள். கிளம்பு போ.
மதுரை பஸ் எப்போ வரும்? இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் வந்துருமா? அக்கா, ஏய் ஜெனனி, என்ன ஜெனனி பார்த்துட்டியா? என்ன ஜெனனி, அவளை பார்த்த உடனே கால் பண்ண சொன்னோம்ல, ஃபோனையும் காணும் ஒன்னையும் காணும். நானும் அக்காவும் இங்கே பயங்கர டென்ஷனில் இருக்கோம். பாத்தியா, என்னாச்சு சொல்லு. பார்கவியை பார்த்துட்டேன்க்கா. என்ன பார்த்துட்டியா? ஏன் ஜனனி, ஏன் நான் கூப்பிட்டாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களும் ஃபோன் பண்ண மாட்டேங்கிறாங்க? அங்க ஜீவானந்தன் சார் இருக்காருல்ல, அங்க எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? பார்கவி எங்க? உன் கூட தான் இருக்காளா? அவகிட்ட போனை கூட. அக்கா, நான் சொல்றத கொஞ்சம் நிதானமா கேளுங்க. ஏய் ஜெனனி, என்ன இழுத்துக்கிட்டு இருக்க? என்னன்னு பறக்குன்னு சொல்லு. அக்கா, பார்கவி ஃபாரின் கிளம்புறா. என்னது? பார்கவி ஃபாரின் போறாளா? என்ன சொல்ற நீ? இந்த ஒரு நிமிஷம் இரு, எனக்கு மண்டை குழம்பு, தலை சுத்துது. என்னாச்சுங்க? என்ன பிரச்சனை? அக்கா, அவ தெளிவா இருக்கா. ஜீவானந்தம் சார் தான் அவ ஃபாரின் போறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்காரு. பார்கவி இனிமேல் வரமாட்டாக்கா. ஜனனி, எனக்கு புரியல ஜனனி. வரமாட்டானா? என்ன விளையாடுறியா? பத்திரிகை வேற அடிச்சாச்சு, தர்சனுக்கு வேற எல்லாத்தையும் சொல்லிட்டு அவனை வேற ஏத்தி விட்டுட்டோம். இந்த ஜீவானந்தன் சார் ஓகே சொல்லி தான் நம்ம எல்லா ப்ராசஸையும் ஆரம்பிச்சோம். இப்போ வந்து பார்கவி ஃபாரின் போறானா? என்ன பண்ண முடியும் நம்மளால? அக்கா, நம்ம என்ன அடிச்சுக்கிட்டாலும் இனிமேல் பார்கவி விஷயத்துல எந்த மாற்றமும் இல்ல. அவ ஃபாரினுக்கு கிளம்புறா, நம்ம அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஜனனி, தர்ஷன் அவளை முழுசா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஜனனி. அது அவளுக்கு புரியுதா? அவளுக்கு எல்லாமே புரியுதுக்கா. ஆனா நாம தான் இத்தனை நாளா அவளை முழுசா புரிஞ்சுக்காம இருந்துட்டோம். இனிமேலாவது அவளை தொந்தரவு பண்ண வேணாங்க்கா. அவ நல்லபடியா ஃபாரின் போய் அவளுக்கான லைஃபை பார்த்துக்கிட்டோம்.